மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் வன்னியர் சங்க மகளிர் மாநாடு தொடங்க உள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சகாதேவன். சகாதேவன், இந்த மாநாடு தொடர்பான முழு விவரம். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் பூம்புகாரில் நடைபெற்று வரும் அந்த வன்னியர் சங்க மகளிர் மாநாட்டு அரங்கத்திற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் தற்போது மேடைக்கு வந்திருக்கிறார். அவருடன் அவருடைய மனைவி சரஸ்வதி அம்மாள், மகள், அதே போல அவருடைய மகள் கவிதா, வன்னியர் சங்க தலைவர் பூத்தா அருள்மொழி, சட்டமன்ற உறுப்பினர் அருள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக நேற்றைய தினம் அன்புமணி ராமதாஸுக்கு எதிராக அந்த பொதுக்குழு கூட்டத்தை நீதிமன்றத்து அனுமதியுடன் தொடங்கி நடந்த நிலையில் இன்றைய தினம் ராமதாஸ் அவர்கள் இந்த மகளிர் மாநாட்டை பூம்புகாரில் நடத்த இருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த மகளிர் மாநாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பெண்கள், குறிப்பாக பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். பேருந்து, வேன், அதே போல கார் உள்ளிட்ட வாகனங்கள் மூலமாக இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். குறிப்பாக கருவி ஆர்ச்சி உள்ளே நுழைந்துதான் அந்த பூம்புகார் மாநாட்டுக்கு செல்லக்கூடிய பகுதிக்கு செல்ல முடியும். கருவி ஆர்ச்சிலிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்திற்கு முழுவதுமாக அந்த போக்குவரத்து பாதிக்கப்பட்டு அந்த பூம்புகார் நகரமே திணறுகிறது என்று சொல்லலாம். குறிப்பாக ஏராளமான பாட்டாள் மக்கள் கட்சியினர் மஞ்சள் புடவைகளை அணிந்தவாறு அவர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக தற்போது வந்து கொண்டிருப்பது, போலீசாரும் அந்த போக்குவரத்தை சரி செய்து கொண்டிருக்கும் நிலைதான் நடந்து கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் இன்னும் சற்று நேரத்தில் அந்த மாநாடு தொடங்க இருக்கிறது. குறிப்பாக ராமதாஸ் அவர்களுடைய அந்த பேச்சானது ஒரு கவனம் பெறும் என்று சொல்லப்படுகிறது. அதனை தொடர்ந்து எந்த மாதிரி பேசுகிறார், நேற்று நடந்த பொதுக்குழு சம்பந்தமாக பேசுகிறார் என்பதை இந்த மாநாட்டில் ராமதாஸ் பேசுவதை வைத்துதான் நாம் சொல்ல முடியும். விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.